என்னுடைய குலதெய்வம் பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார். ஒவ்வொரு தரமும் ஜெயராமையா அவர்கள் பூர்ணா புஷ்கலா சமேத அரியரபுத்திர ஐயப்பன் ஐயனார் என்று சொல்லுகிற பொழுது என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து விடுகிறது. அது பற்றி விரிவாக சொன்னால் நேரம் போய்விடும் என்றபடியால் சுருங்க சொல்கிறேன். என்னுடைய தாயாருடைய ஊர் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கிற கோயில் ஐயனார் கோயில். அந்த ஐயனார் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார். படிக்கிற காலத்திலே நான் ஒரு மக்கு பையன். உங்களிலே ஒரு சில பேர் இப்பவும் அப்படித்தான் என்று நினைத்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கு பையன் என்றால் சாதாரண மக்கு பையன் அல்ல, உண்மையாக சொல்கிறேன். படிப்பு எனக்கு ஓடவே ஓடாது. எனக்கு என்ன பிடிக்கும் என்றால், அது ஒரு வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கிற கோயில், யாரும் வரமாட்டார்கள். வெள்ளிக்கிழமையிலே கூட அங்கே ஒருவர் இருவர் வந்தால் பெரிய விஷயம். சுற்றி வர வயல்வெளி, பக்கத்திலே ஒரு சின்ன நீரோடை ஓடிக்கொண்டிருக்கும். என்னவோ தெரியவில்லை, என்னுடைய முற்பிறவு தொடர்பு என்று நினைக்கிறேன். அந்த ஐயனார் எனக்கு ரொம்ப பிடித்து போய்விட பாடசாலைக்கு நான் பெயருக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். பாடசாலையிலே வந்த உடனேயே ஒரு பாய் சுருட்டி கொள்வேன், ஒரு தலையணை எடுத்துக்கொள்வேன், 4 புத்தகங்கள் எடுத்துக்கொள்வேன். அந்த கோயிலுடைய அந்த ஏகாந்தத்திலே போய் படுத்திருந்து இரவாகும் வரைக்கும் அங்கேயே படுத்திருப்பேன். கோயிலுக்கு தொண்டு செய்வேன். இப்படியெல்லாம் என்னுடைய காலம் கழிந்தது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம், என்னுடைய குடும்பம் எல்லாரும் படித்தவர்கள், டாக்டர், இன்ஜினியர் என்று இருந்தவர்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அந்த குடும்பத்திலே நான் தான் உள்ளவர்களுக்குள்ளே மக்கு. அதனாலே அந்த குடும்பத்திலே இருந்த என்னுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் என்னை கிண்டல் செய்வார்கள். இவன் என்ன கோயிலேயே படுத்திருக்கிறான், இவன் படிக்கிறான் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் தற்செயலாக வீட்டிலே ஒரு சண்டை, என் சம்பந்தமான ஒரு சண்டை. வழக்கமாக திட்டாத என்னுடைய தாயார் அன்றைக்கு என்னை திட்டினார். இப்படியே இருந்து எல்லா பிள்ளைகளும் நன்றாக வருகிறார்கள், நீ மட்டும் இப்படி அறிவில்லாத பிள்ளையாக இருந்து எங்கள் குடும்பத்துக்கு அவமானம் தேடித்தரப் போகிறாயே என்று திட்டினார். அது என் மனதை ரொம்ப வலிக்க செய்தது. எங்கள் ஐயனாரை நான் தெய்வமாக நினைத்து கும்பிட்டதில்லை. எங்கள் ஐயனார் எனக்கு ஒரு உறவு. அப்படித்தான் நான் ஐயனாரை நினைத்து கும்பிடுவேன். என் தாயாருடைய திட்டுதல் அன்றைக்கு விழுந்தவுடனே ஆலயத்துக்குள்ளே போனேன். போய் கண்ணீர் விட்டு அழுதேன். ஐயனாரிடம் நான் கேட்டேன், என் குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் நன்றாக மதிப்பு பெற்று இருக்கிறார்கள், என்னை மட்டும் ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று கேட்டு உண்மையிலே அழுதேன். எனக்கும் ஒரு மதிப்பு வர வேண்டும், ஏதாவது செய் என்று நான் அன்றைக்கு ஐயப்பனிடம் நான் பிரார்த்தித்துக் கொண்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அன்றிலிருந்து தொடங்கியதுதான் இந்த சொற்பொழிவு திறன். அது வரைக்கும் நான் ஒரு மேடையிலே ஏறக்கூட மாட்டேன். எப்படி நான் வளர்ந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் குடும்பத்தில் என்னை மக்கு என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களை அடையாளப்படுத்த என் பெயரைத்தான் சொல்லுகிறார். இது ஐயனாரிட்ட பிச்சை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால் தானோ என்னவோ முதல் தரமாக ஓசூருக்கு வருகிற பொழுதே ஐயப்பனுடைய பெயரோடு சபைக்கு வருகிறது எனக்கு ஒரு பெருமை என்று நான் நினைத்து ஐயப்பன் திருவடிகளை போகிறேன். சபை தொடங்கி நீண்ட நேரம் ஆகிவிட்டது. உங்களிலே சில பேருக்கு சில நேரத்திலே சோர்வு வந்திருக்கலாம். நான் பழைய காலத்திலே சொல்வதுண்டு, பழைய ஆட்களுக்கு தெரியும், இந்த ஊர்களிலே மலைப்பாம்பு எண்ணெய் விற்கிறவன் என்று ஒருவன் வருவான். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. ஒரு துணியோ ஜமுக்காலமோ விரித்து அதிலேயே விதம் விதமான எண்ணெய்கள் வைத்து, அது மலைப்பாம்பு எண்ணெய், மயில் எண்ணெய், இப்படி என்னென்னவோ எல்லாம் சொல்லி இந்த எண்ணெயை பூசினால் என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் விரிவாக சொல்லுவான். அவன் ஒரு பெரிய சொற்பொழிவாளர் போல கடகட என்று பேசுவான். அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுதே அவன் ஒரு மகா நுட்பமானவன் என்று நான் நினைப்பது உண்டு. பேசி கொண்டிருக்கிற பொழுதே அந்த கூடி நிற்கிற கூட்டத்தை பார்ப்பான். அந்த கூட்டத்தினுடைய முகத்திலே கொஞ்சம் சோர்வு தெரிந்தால் உடனே அவன் தன்னுடைய அந்த பேச்சை நிறுத்திவிட்டு எல்லாரும் ஒரு தரம் ஜோரா கைதட்டுங்கள் என்பான். அது என்னத்துக்காக என்றால், அந்த கைதட்டுவதன் மூலம் சபை பழையபடி உற்சாகம் அடையட்டும் என்பதற்காக அப்படி கைதட்ட சொல்லுவான். நானும் சொல்லலாம் என்று நினைத்தேன். அதற்கு முதலில் நீங்கள் கைதட்டி அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தினீர்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஜெயராமையா அவர்கள் இந்த சிறப்பு விருந்தினர்களை பற்றி எல்லாம் சொன்னார். எத்தனை பெரியவர்கள் இந்த ஊரிலே வாழ்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு பேர், ஒவ்வொரு நாளும் அப்படி ஒவ்வொருவரை ஜெயராம் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். எல்லாரும் தர்மவான்களாக இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை. திருவள்ளுவர் சொன்னார், கல்லா விளையுடும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் உடையதுதான் நாடு என்றார்.
ஒரு நாட்டிலே விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும். அதான் தல்லா விளையும் தக்கா தர்மத்தை சொல்லக்கூடிய தக்கவர்கள். அவ்வளவுத்தோடு நிறுத்தவில்லை. அதுக்கு பிறகு சொல்கிறான், தாழ்விலா செல்வரும் உடையது நாடு என்கிறான். தான் உழைக்கிற பணம் தனக்கு என்று நினைக்காமல் அதை ஊருக்கு, தர்மத்திற்கு, உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்கிறவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் என்று நான் நினைக்கிறேன். வெறுமனே நான் அவர்களை புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. ஜெயராம் அவர்கள் ரொம்ப விரிவாக அவர்களை பற்றியெல்லாம் சொல்லி பாராட்டினார். ஒருவேளை உங்களிலே சில பேர் நினைப்பீர்கள், இவ்வளவும் எதற்கு என்று கூட நினைக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், அப்படி நல்லது செய்கிறவர்களை வாயார சபைகளிலே பாராட்ட வேண்டும். அவர்களுக்காக அல்ல, அவர்கள் அதை எதிர்பார்த்து செய்கிறவர்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக பாராட்டுவதில்லை. எங்கள் கம்பன் கழகத்திலே நாங்கள் வருடத்திலே ஒரு தரம் பல பேரை பாராட்டுவோம். அப்பொழுது நான் போய் கேட்டால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். தகுதி உள்ளவர்கள் எனக்கு பாராட்டு வேண்டாம் என்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்வது, இது உங்களுக்காக நாங்கள் செய்கிற பாராட்ட அல்ல. உங்களை மேடையிலே உங்களுக்கு ஒளிபாற்றுவதன் மூலம் உங்களை போல மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பார்களே, அதற்காகத்தான் இந்த பாராட்டு விழா என்று நான் சொல்வது. ஔவையாரிடம் ஒரு முறை ஒருவன் கேட்டான், மற்றவர்கள் கெடுக்காமல் தானாக கெடக்கூடிய விஷயங்கள் என்று ஏதாவது உண்டா என்றான். இந்த கிழவியை போல ஒரு குசும்பான கிழவி உலகத்திலே கிடையாது. கிழவி என்று நான் ஔவையாரைத்தான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் கெடுக்காமல் தானாக கெட்டு போகிறவர்கள் என்று இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொன்ன உடனே ஔவையார் அதுக்கு ஒரு வெண்பா பாடினார். இந்த மரபு கவிஞர் இருந்தபடியா சொல்லுது. அதிலே அவர் முதல் சொன்னார், நிட்டூரமாக நிதி தேடும் மன்னனும். ஒரு நாட்டிலே மக்களை வருத்தி அவர்களிடமிருந்து வரிப்பணம் வசூலிக்கிற ஒரு அரசன் இருந்தால் அவனை யாரும் கெடுக்க தேவையில்லை, அவனாக கெட்டு போவான். இது முதல் ஔவையார் சொன்னது. நிட்டூரமாக நிதி தேடும் மன்னன். தன் நாட்டு மக்களை வருத்தி அவர்களிடமிருந்து வலிய பணம் பறிக்கின்ற ஒரு அரசன் இருந்தானால் அவன் தானாக கெடுவான். இது முதல். கேட்டவன் சொன்னான். அடுத்தது அதுக்கு ஔவையார் சொன்னார், இட்டாரை மெச்சாத இரவலனும். எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டு அதற்கு யாராவது கொடுக்கிற பொழுது அவர்களை பாராட்ட தெரிந்திருக்க வேண்டும். பாராட்டாத பட்சத்திலே அதை அவர் ஒரு பிச்சைக்காரனை வைத்து சொல்லுகிறார், அம்மா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு உதவி செய்தால், ஐயா உன் சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று பாராட்டினால்தான் அவன் அடுத்த முறையும் துணை செய்வான். அதனாலே ஔவையார் சொன்னார், இட்டாரை மிச்சாத இரவலனும் தானே கெடும். ஆகவே உதவி செய்கிறவர்களை பாராட்ட வேண்டும் என்பது கட்டாயம். என்னென்று சொன்னால் ஔவையார் இந்த பாட்டை சொன்னபடியால் அதை முடித்து விட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்தது சொன்னார், இட்டாரை மெச்சாத இரவலனும் சொல்லிவிட்டு சொன்னார், முட்டவே கூசியே நிலை நில்லா குலக்கொடியும். யாராவது ஒருவர் கைப்பட்டாலே பட வேண்டும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு அது அழகு. அப்படி கூச்சப்படாமல் இருந்தால் அந்த குடும்ப பெண் கெட்டு போவாள். முட்டவே கூசியே நிலை நில்லா குலக்கொடியும். மற்றவருடைய கைப்பட்ட உடனே கூச்சப்படாமல் ஒரு பெண் இருந்தாள் என்றால், ஒரு குடும்ப பெண் இருந்தாள் என்றால் அவள் போக போக தானா கெடுவாள் என்றார். அடுத்தது என்னென்று கேட்டார். ஔவையார் சொன்னாள், முட்டவே கூசியே நிலை நில்லா குலக்கொடியும் கூசிய வேசியும் தானே கெடும் என்றார். பரத்தை தொழில் செய்கிறவள் கூச்சப்பட்டால் அவள் அழிந்து போய்விடுவாள் என்று சொல்லி அந்த வெண்பாவை ஔவையார் முடிக்கிறார். அந்த வெண்பா ரகசியத்தை தெரிந்து கொண்டு உதவி செய்கிற பெரியவர்களை எல்லாம் பாராட்டி ஜெயராம் அவர்கள் அந்த வரவேற்புக்கு நான் மதிப்பளிக்கிறேன். மீண்டும் ஒரு தரம் அந்த பெரியவர்களுக்கு நீங்கள் கைதட்டி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கு நான் சபைக்கு வந்தவுடனே ஒரு பெரியவர் என்னை சந்தித்து ஒரு கேள்வியை கேட்டார். நேற்று நீங்கள் ஒரு கதை சொன்னீர்களே, இந்த ஜனமேஜயனுடைய கதையிலே வியாசர்கள் சொன்ன அந்த சாபம் நிறைவேற்றிய கதை சொன்னீர்களே, அது அவர்களுடைய விதிதானே? இந்த கதைகளிலே இன்னும் பல கதைகள் உண்டு. பரீட்சித் மகாராஜாவும் அப்படித்தான் ஒரு பாம்பு கடித்து செத்ததாக ஒரு கதை இருக்கிறது, அது வியாச பாரதத்திலே. அப்போ இந்த விதி என்று ஒன்றை சொல்கிறார்களே, இந்த விதியை வெல்ல முடியாதா என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், விதியை மதியால் வெல்லலாம் என்று தமிழிலே ஒரு பழமொழியும் இருக்கிறதே. இவர்கள் எல்லாம் விதி வயப்பட்டு இறந்து போனார்கள் அல்லது சாபத்துக்கு ஆளானார்கள் என்று சொல்கிறீர்களே, விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழியும் இருக்கிறதே. ஐயா, ஒரு சந்தேகம் இருக்கிறது, விதியை வெல்லலாமா முடியாதா என்று கேட்டார். கேட்கிற உங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்க விரும்புகிறேன். கேட்கிறவர்கள், இது சும்மா என்னுடைய தனி விருப்பம். பேச்சை கேட்கிறவர்கள் அந்த பேச்சை நாங்கள் கேட்கிறோம் என்ற பாவத்தை முகத்திலே காட்டி கேட்டால்தான் பேசுகிறவர்களுக்கு பேச்சு வரும்.
நான் எப்பொழுதுமே அதை சொல்வேன். நீங்கள் நன்றாக கேட்கிறீர்கள், நீங்கள் பிறகு வந்து பேசுகிற பொழுது எனக்கு அது தெரிகிறது. கைதட்ட வேண்டிய இடத்திலே கைதட்டுகிறீர்கள். முகத்திலே ஒரு சந்தோஷம், சிரிப்பு காட்டி நீங்கள் எல்லாம் கேட்டால் பேச்சாளர்களுக்கு பேச்சு ஊறும். அந்த ஒரு உதவியை எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் நம்முடைய கர்ம கொள்கை என்ன சொல்கிறது என்றால், அவரவர் செய்த விதியின் பயனை அவரவரே அனுபவிக்க வேண்டும். பாரத கதை பூராகவும் இந்த விதி செய்தி பதிவாகி இருக்கிறது. பாஞ்சாலி ஏன் 5 திருமணம் செய்தாள் என்பதற்கு அவருடைய முற்புறவை காரணமாக சொல்கிறார். அப்படி பாரதம் முழுவதுமே இந்த விதி கொள்கையை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், விதியை வெல்ல முடியாது என்று ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டால் விஷயம் முடிந்து போய்விடும். என்ன கேட்பார்கள் என்றால், அப்போ ஒருவனுக்கு தீமை வந்ததென்றால் அந்த தீமை வந்ததற்கும் விதிதானே காரணம். விதியை ஒருவன் வெல்ல நினைக்கிறான் என்றால் விதியை வெல்ல நினைத்ததற்கும் அவனுடைய விதிதானே காரணம் என்று இந்த விதியை போட்டு குழப்புகிறார். விதியை வெல்ல முடியுமா இல்லையா என்று கேட்டால் வெல்ல முடியாது என்பது தத்துவவாதிகளுடைய அடிப்படை கருத்து. ஆனால் அனுபவம் மிக்க ஞானஸ்தர்கள் வெல்லலாம் என்றும் சொல்லி வைக்கிறார். கந்தரடங்காரத்திலே அருணகிரிநாதர் பாடுகிற பொழுது பாடுகிறார், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று ஒரு பாடல் வரி வரும். என்ன சொல்லுகிறார்? செயல்பட்டு அழிந்தது, வேல்பட்டு அழிந்தது என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் கடைசியிலே சொல்லுகிறார், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மன் எழுதிய என்னுடைய தலையெழுத்து முருகனுடைய பாதங்கள் பட்டு அழிந்து போய்விட்டது என்கிறார். சொல்லுகிறவர் யார்? அருணகிரிநாதன், அனுபூதிமான். ஆகவே அவர் சொல்வதை நாங்கள் நிராகரிக்க முடியுமா? விதியை வெல்லலாம் என்று அவர் சொல்லுகிறார். இதே போல இன்னொரு செய்தி நம் கதையில் நம் சமயத்திலேயே உண்டு. ஞானசம்பந்தர் தன்னுடைய தொண்டர்களோடு கோயில் கோயிலாக போகிறார், பக்தர்களோடு கோயில் கோயிலாக போகிறார். அப்படி ஒரு கோயிலுக்கு கும்பிட போய் சேருகிறார்கள். அப்படி போய் அந்த ஊருக்கு சேருகிற பொழுது அந்த ஊரிலே கடுமையான ஒரு ஜுரம். போன பக்தர்களுக்கு எல்லாம் அந்த ஜுரம் பிடித்து விட்டது. அத்தனை பேரும் ஜுரத்துக்கு ஆட்பட்டு கோயிலுக்குள்ளே போக முடியவில்லை. மடத்திலே போய் அப்படியே சுருண்டு கிடக்கிறார்கள். சுருண்டு கிடந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஐயோ, நாங்கள் கோயிலை சிவனை தரிசிக்க வந்தோமே, இந்த சிவனை தரிசிக்க முடியாமல் இந்த ஜுரம் வந்து நம்மை பற்றி விட்டதே என்று அழுது ஞானசம்பந்தரிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தர் பாடிய ஒரு தேவாரம் இருக்கிறது. என்னை போன்ற பேச்சாளர்கள் சொன்னால் அதை நிராகரித்து விடலாம். முதல் சொன்னது அருணகிரிநாதர். இப்ப ஞானசம்பந்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று கூறும் அகுதறிவீர். இதுதான் விதி கொள்கையை ஒரு வார்த்தையில சொல்லுகிறார். நீ செய்த ஒரு வினை, அது நல்வினையோ தீவினையோ உன்னையே வந்து சேரும். இதுதான் வினை கொள்கை. நீ ஒருவனுக்கு அடிக்கிறாயா, அந்த அடி உன் மேலே எப்போவோ ஒரு நாளைக்கு விழும். தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது. அதுபோல நீ ஒருவருக்கு தானம் செய்கிறாயா, ஒருவனுக்கு பொருள் கொடுக்கிறாயா, ஒருவனுடைய பசி தீர்க்கிறாயா, என்றைக்கோ ஒரு புறவியிலே அது திருப்ப உன்னிடம் வந்து சேரும். இதுதான் நம்முடைய விதி கொள்கை. இதை ஞானசம்பந்தர் சுருக்கமாக சொன்னார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று கூறும் அகுதறிவியில் உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றே. படிக்கிற பொழுது ஆச்சரியம் வருகிறது. ஞானசம்பந்தரா இதை சொல்கிறார்? விதி கொள்கைக்கு மாறாக அல்லவா பாடுகிறார். அந்த வினைக்கு இந்த வினை, நான் எங்கோ செய்த பாவத்துக்கு இன்றைக்கு துன்பம் வந்தது என்று சொல்லி ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள், அதுல இருந்து தப்புவதற்கான வழியை தேடுங்கள் என்கிறார் ஞானசம்பந்தர். உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றே சொல்லிவிட்டு அந்த பாடலை எப்படி முடிக்கிறார் என்றால், நீங்கள் சிவனுடைய தாள்களை சேர்மீன்கள், சேர்ந்தால் என்ன நடக்கும் என்றால், செய்வினை வந்து தீண்டப்பெறாது திருநீல கண்டம் என்று சத்தியம் பண்ணினார். வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. செய்வினை வந்து தீண்டப்பெறாது என்று ஞானசம்பந்தர் சுமார் உற்சாகத்துக்கு சொன்னாரா? இல்லை, சிவன் மேலே சத்தியம் பண்ணுகிறார். செய்வினை வந்து தீண்டாது திருநீல கண்டம் என்று சத்தியம் பண்ணினார். அப்ப என்னதான் முடிவு? விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா? ஞானசம்பந்தரை நம்புவதா, அருணகிரிநாதரை நம்புவதா, அல்லது இந்த தத்துவக்காரர்களை நம்புவதா என்ற கேள்விக்கு விடை காண்பது ரொம்ப கடினமான விஷயம். இன்னும் ஒரு செய்தி சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன். நம்முடைய சைவ சமயத்திலே மார்க்கண்டேயர் என்கின்ற ஒருவருடைய வரலாறு உண்டு. உங்களுக்கு தெரியும். தாய் தந்தைகளுக்கு பிள்ளை இல்லை, கடவுளை வேண்டி தவம் செய்கிறார்கள். இறைவன் காட்சி கொடுக்கிறான். 2 நிபந்தனையோடு சொல்கிறான், உங்களுக்கு பலகாலம் வாழக்கூடிய பிழையான ஒரு பிள்ளை வேண்டுமா, 16 வயது மட்டும் வாழக்கூடிய
நல்ல பிள்ளை வேண்டுமா? நல்ல தாய் தந்தையர்கள் இதை கேட்பார்கள். எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடு, 16 வயது வாழக்கூடிய நல்ல பிள்ளையை கொடு. பிள்ளை பிறந்தான். அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர். அந்த பிள்ளையை ஒழுக்கமாக இறைபக்தியோடு தெய்வ கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி வளர்த்து கொண்டு வருகிறார்கள். சந்தோஷமாக அந்த குடும்பம் வளர்ந்து வருகிறது. 15 வயது ஆகிவிட்டது. இந்த பிள்ளைக்கு பெற்றோர்களுடைய உள்ளத்திலே கவலை தொடங்கியது. இறைவன் கேட்கிற பொழுது 16 வயது பிள்ளை கொடு என்று கேட்டு விடுவது என்பது அது அந்த பெற்றோருடைய உன்னதமான பண்பு. ஆனாலும் இந்த பிள்ளை போய்விடப் போகிறதே, இன்னும் ஒரு ஆண்டுதான் இருக்கிறது, போய்விடப் போகிறதே என்கிற பொழுது கவலைப்படாமல் ஒரு தாய் தந்தையர்கள் இருக்க முடியுமா? உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, கவலைப்பட்டார்கள். அந்த பிள்ளை அது ஞானஸ்தன், பெரிய ஞானஸ்தன். 16 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட தெய்வ நம்பிக்கை, இறை நம்பிக்கை, பக்தியிலே உச்சந்தொட்ட ஒரு பிள்ளை. தாய் தந்தையர்களை வருந்துவதை கண்டதும் இந்த பிள்ளைக்கு என்னமோ நடந்து விட்டது என்பது மட்டும் தெரிந்தது. பெற்றோரை போய் வணங்கினான் இவன். அம்மா, அப்பா, என்றைக்கும் உங்கள் முகம் மகிழ்ந்த முகமாக இருக்குமே, சிரித்தபடியே இருப்பீர்களே, உண்மையான தெய்வ வழிபாட்டினுடைய அடையாளத்திலே ஒன்று இந்த முக லட்சணம். என்னை பல பேர் கேட்பார்கள், நாங்கள் கும்பிடுவது சரிதானா, கும்பிடுகிற முறை சரிதானா என்று என்னை கேட்பார்கள். இது நல்ல கேள்வி. நாங்கள் எல்லோரும் ஒரு சமய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போகிற பாதை சரிதானா? இப்ப 100 பாதை சொல்கிறார்கள் கடவுளிடம் போவதற்கு. வர 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 புதிய புதிய சங்கங்கள் எல்லாம் தொடங்கி அப்படி கும்பிடலாம், இப்படி கும்பிடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த பாதை சரி என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நாங்கள் கும்பிடுகிற வழிபாட்டு முறை சரியான வழிபாட்டு முறைதான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அதற்கு 2 அடையாளம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் சரியாக கும்பிடுகிறீர்கள் என்றால் மற்றவர்கள் மேலே உங்கள் மனதிலே அன்பு பிறக்கும். அது பிறந்தால் நீங்கள் கும்பிடுகிற முறை சரி என்று அர்த்தம். இன்னொன்று இருக்கிறது, உங்களுடைய முகத்திலே ஒளி தோன்றும். நீங்க ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். முறையாக கும்பிடுகிறவர்களை பார்த்தீர்களானால் முகத்திலே ஒளி தோன்றும். அதனால்தான் அபிராமிப்பட்ட தெய்வ வடிவும் தரும் என்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். அதுபுறம் என்று சொன்னார் தெய்வ வடிவம். வடிவுங்கிறது இந்த மேக்கப் போட்ட அழகு இல்லை. சில பேர் அப்படி நினைப்பார்கள், எனக்கு தெய்வ வடிவம் மேக்கப் போடு என்பார்கள். அப்படி போட முடியுமா? தெய்வ வடிவம் என்பது ஆன்மாவினுடைய ஒளியினாலே முகத்திலே அந்த ஒளி வர வேண்டும். அப்படி வந்தால் அன்பு உள்ளத்திலே பிறக்க வேண்டும், உடலிலே முகத்திலே ஒளி வர வேண்டும். வந்தால் அந்த வழிபாடு சரி என்று அர்த்தம். நேற்று கூட எங்கள் ஜெயராம் ஐயா ஒரு அம்மையாரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த ஊரிலே அவரை MS சுப்புலட்சுமி என்று சொல்வார்கள் என்று சொன்னார். இந்த மந்திரங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு இந்த இதன் மூலம் பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். நான் அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப, நான் MS சுப்புலட்சுமி அம்மாவை நேராக பார்த்திருக்கிறேன். அவர் கையாலே காப்பி வாங்கி குடித்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பலன் என்று நினைக்கிறவர் நான். அந்த அம்மாவை பார்த்துவிட்டு இந்த அம்மாவை பார்த்தால் அப்படியே அந்த லட்சணம் இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த சபையிலேயே உட்கார்ந்திருப்பாரோ என்னவோ தெரியவில்லை, இருந்து நான் வந்தபோது கண்டேன். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த அம்மா அந்த மூலையில உட்கார்ந்திருக்கிறார். அவர்களை பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, நான் பாராட்டி அவர்களுக்கும் ஒன்றும் ஆக போவதில்லை. நான் சொன்ன அந்த விஷயத்துக்கு ஒரு அடையாள குறியீடு சொல்லுகிறேன், அந்த முக லட்சணம். இந்த தாய் தந்தையர்கள் அப்படி லட்சணப்பட்டவர்கள், சிரித்து மகிழ்ந்து இறைவனை தொழுது வழிபட்டவர்கள். இந்த பிள்ளை வந்து கேட்டான், அப்பா அம்மா, உங்கள் முகத்திலே என்றைக்கும் ஒளி இருக்குமே, இன்றைக்கே இப்போ ஒரு சில நாட்களாக உண்கிறீர்கள் இல்லை, உறங்குகிறீர்கள் இல்லை, இப்படி இருந்து வருந்துகிறீர்களே என்று அவன் கேட்டான். இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியவில்லை. இவர்கள் சொன்னார், இன்னும் ஓராண்டுக்குள்ளே உன் உயிர் போய்விட போகிறது மகனே, உன்னை பிரிந்து நாங்கள் எப்படி வாழப் போகிறோம், இவ்வளவு நல்ல பிள்ளை கிடைத்து அதை இழக்கப் போகிறோமே என்று வருந்துகிறது மனம். அதனால்தான் எங்களால் உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்று பெற்றோர்கள் சொன்னார்கள். இந்த பிள்ளை சொன்னான், அம்மா அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் சாக மாட்டேன், நான் மரணிக்க மாட்டேன், அதை நான் எப்படியும் சாதிப்பேன் என்று சொல்லிவிட்டு சிவனடியிலே போய் இருந்தான். சிவலிங்கத்துக்கு கீழே போய் இருந்தான். சொல்லுகிற கதை இவ்வளவும் தான். சிவலிங்கத்தை அவன் இறுக பற்றி கொண்டான், மனதாலும் பற்றி கொண்டான், உடலாலும் பற்றி கொண்டான். பஞ்சாட்சர மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தான். மந்திரங்களுக்குள்ளே அதைவிட ஒரு பெரிய மந்திரம் இல்லை என்று ஔவையாரே சொல்லுகிறார். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. அந்த 5 எழுத்து, அஞ்சக்கரம் என்றால் 5 அக்கரம், அக்கரம் என்றால் எழுத்து, 5 அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனுடைய உயிர் பிரிக்க வேண்டிய நேரம் வந்தது. யமன் பாசக்கயிறோடு எருமை வாகனத்திலே வந்தான். அவனுக்கு ஃபைல் போய்விட்டது, எல்லாருடைய ஃபைலும் அவன் வச்சிருக்கிறான். அந்தந்த டைம் முடிந்ததுன்ற உடனே நீ என்னதான் எக்ஸசைஸ் செய்தா என்ன, என்னதான் மருந்து குடித்தார் என்ன, வந்து உட்கார்ந்து விடுவான். அவன் பார்த்தான், மார்க்கண்டேயனுடைய ஆயுள் முடிந்து விட்டது, இனி உயிரை எடுக்க வேண்டும் என்று வந்தான். தூர நின்று
இந்த மார்க்கண்டேயருடைய கழுத்திலே அந்த பாசக்கயிறை எறிந்தான். இப்ப மார்க்கண்டேயர் சிவனை இன்னும் இறுக பற்றி கொண்டார் என்றால் உடலாலே அல்ல, உயிராலே பற்றி கொண்டார். அப்படி பற்றின உடனே கதை என்ன சொல்லுகிறது என்றால், உடனே சிவபெருமான் தோன்றி என் பக்தனையா தொட்டாய் என்று நினைத்து அவனுடைய யமனுக்கு காலாலே உதைந்தார் என்று கதை சொல்லுகிறது. யமன் இறந்து போய்விட்டான். மற்றவர்களை இறைக்க செய்கிற யமன் இறந்து போய்விட்டான் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற கதை. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை உடனுள் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உமது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று ஞானசம்பந்தர் கேட்டது போல இவன் உறுதியாக கேட்டான். கேட்ட உடனே வந்தார் இறைவன். அந்த நாடன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பதும் காரணமாக வந்த காடன்தன் ஆறுயிரதனை வவ்வினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் எந்தை நீயனை அவன்தமன் அழியில் இவன் மாற்றென்னடியான் என உரைக்கும் சிந்தையால் வந்த திருவடி அடைந்தேன் செழும்பொழி திரு புன்குருளானே என்று பாடுகிறார்களே, இந்த வரலாற்றை சொல்லுகிறார். இப்ப என்ன, இந்த கதை இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பெரிய புராணம், அது நமக்கு வேண்டாம். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இறக்க வேண்டிய காலம் வந்த உடனே அவனுடைய உயிரை எடுக்க வேண்டியது யமனுடைய கடமையா இல்லையா? அவனுடைய அது அவனுக்கு விதித்த செயல். அதைத்தான் யமன் செய்ய வந்தான். சிவபெருமான் எப்படி அவனுக்கு உதையலாம்? எப்படி அவனை உதைந்து அவனை உயிரில்லாமல் படி செய்யலாம்? அப்படியானால் என்ன அர்த்தம்? விதித்த விதியை செய்ய வந்த யமனை உதைத்து தள்ளினார் என்றால் விதியை மீறுகிற உரிமையை சிவபெருமானே கொடுத்தார் என்றல்லவா ஆகிவிடும். இதை நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டேன். இதுல ஒரே ஒரு தெளிவு சொல்லிவிட்டு போகிறேன் பாருங்கள். மொத்தமாக விதியை வெல்ல முடியுமா என்றால் வெல்லலாம், விதியை வெல்லலாம். உங்களுக்கு பல பேருக்கு சந்தோஷம், அப்படியானால் நம்ம கஷ்டம் எல்லாம் தொலைஞ்சிடும் போல இருக்கிறது. எப்படி வெல்லலாம் என்பதையும் சொல்லுகிறேன். மனதிலே வைராக்கியத்தோடு, எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று வையுங்கள், மனதிலே வைராக்கியத்தோடு இந்த துன்பத்தை நான் தாண்டியே ஆவேன் என்று உறுதிபட, மனம் என்பது நான் மனதை மட்டும் சொல்லவில்லை, ஆன்மாவிலே அந்த உறுதி வர வேண்டும். உறுதிபட நீங்கள் நினைத்தீர்களானால் அந்த துன்பம் உங்களை தொடாது. இப்போ கேள்வி, அப்படியானால் தத்துவக்காரர்கள் விதியை மீற முடியாது என்று சொன்னது பொய்யா என்று கேள்வி வரும். அதுவும் உண்மை. எப்படி ரெண்டும் உண்மையாக இருக்க முடியும்? இப்பதான் சொல்லுகிறேன் விதியை வெல்ல முடியும் என்கிறேன். வெல்ல முடியாது என்பது எப்படி உண்மையாக இருக்கும் என்றால், சுருக்கமாக உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமானால் இதுதான். நீங்கள் மனவைராக்கியத்தோடு உங்களுக்கு வரப்போகிற ஒரு துன்பத்தை தாண்டி விட்டீர்கள் என்று வையுங்கள். அந்த நேரத்துக்கு தாண்டலாம். ஆனால் அந்த துன்பம் பழையபடி உங்களை இந்த பிறவியிலேயோ வேறு ஏதோ ஒரு பிறவியிலேயோ வந்து சேர்ந்தே ஆகும். நீங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அந்த நேரத்திலே தாண்டலாம். இப்போ எனக்கு வருகிற துன்பம், இந்த பிறவியிலே ஒரு துன்பம் வந்து வைராக்கியம் பிடித்தால் தாண்டி விடலாம். ஆனால் தாண்ட முடியுமே தவிர அதை நீக்க முடியாது. அது இருக்கும், எப்போவோ வந்து உங்களை திருப்பி வந்து அடிக்கும். அப்பதான் நான் நினைக்கிறது உண்டு, அதுக்கு சுகமான வழி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு அதை தாண்டி அதை கடந்து விட்டு பிறகு அது எப்போ வரும் என்று பயப்படுவதை விட அப்போது அதை அனுபவித்து விட்டு போய்விட்டால் அதுக்கு பிறகு அந்த துன்பம் வராது என்று நிம்மதியோடு இருக்கலாம்.